கடந்து வந்த பாதை வந்து கடினம் தான், ஆனால் அதோட முடிவு வந்து இனிமைன்னு சொல்லுவாங்க. அது சத்தியமான உண்மைங்க. ஆகாஷ் சார் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னைக்கு ரிஸ்க் இருக்குன்னா நாளைக்கு ரிட்டர்ன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது டேஃப் ஆசிரியர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். என்னோட ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி என் ஃபேமிலிஸில். அதை நான் கெத்தாக சொல்லுவேன். உங்கள் மனசுக்கு நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருந்தால் அந்த கடவுளால் கூட உங்களால் தடுக்க முடியாது. கண்டிப்பாக போஸ்டிங் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதில் எந்த ஐயமும் வேணாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆகாஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. நான் எது சொன்னாலும் நம்புவாங்க, ஓகே இவளால் முடியும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரும்போது என்ன எங்கே எப்படி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு என்னை கேட்டிருக்காங்க. கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இன்னும் வந்து நிறைய இடத்துக்கு அவங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போகணும். ஒரு தேங்க்ஸ் சொல்லி நான் முடிக்க விரும்பலை அவங்களுக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால மட்டும்தான் என்னோட நன்றி கடனை நான் வந்து அடுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழ்மையாக நம்புகிறேன். ஸோ ஒரு வண்ணதாசனோட ஒரு உண்மையான ஒரு லைன்ஸ் இருக்குது. என்னன்னா, இது வரைக்கும் எந்த டைமும் ஆனாலும் கவலைப்படாதீங்க, எதுவும் தாமதம் ஆகிடல. இப்போ நினச்சா கூட நீங்கள் இன்னும் எவ்வளோ உயர்களுக்கு வேணால் கூட போக முடியும்.